Hello everyone, welcome to Maths Tutor. Unit exercise 1 10th sum. Write the domain of the following real functions. Domain வந்து find out பண்ணணும் ஓகேங்களா. First one, f of x is equal to 2x plus 1 by x minus 9. P of x is equal to minus 5 by 4x square plus 1. Third, g of x is equal to square root of x minus 2. Fourth one, h of x is equal to x plus 6. ஸோ இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ்க்குமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டொமைன்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேல்யூஸ்க்கெலாம் வந்து நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அதுக்கான இமேஜஸ் கிடைக்குதோ அது எல்லாமே டொமைன் ஓகேங்களா. சப்போஸ் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது இதோடைய வேல்யூ வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா அந்த வேல்யூவை டொமைன்லேருந்து எடுத்துடணும். அது டொமைன் வராது, டொமைனில் அந்த எலமெண்ட் வந்து வராது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ ஒன்று வேணால் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், f of x is equal to 2x plus 1 by x minus 9. இது வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஓகே, ஸோ இந்த ஃப்ராக்ஷனில் நார்மலாக யோசிச்சு பாருங்கள். ஃப்ராக்ஷன் அப்படின்னா நமக்கு நம்பர்ஸ் தெரியும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேரியபிள்ஸ் வரதுனால இந்த ஃப்ராக்ஷனுடைய வேல்யூ வந்து எப்போ இன்வாலிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 0 வந்துச்சுன்னா என்ன ஆகும், சிம்பிளாக டினாமினேட்டர் பார்ட்டை விட்டுருங்க. நியூமரேட்டரில் 0 வந்துச்சு அப்படின்னா 0 பை ஒரு நம்பர் வருது, அதோட ஆன்சர் என்ன கிடைக்கும், 0 அப்படின்னு கிடைக்கும். பட் அதுவே டினாமினேட்டர் பார்ட் 0 வந்துச்சு அப்படின்னா சம் நம்பர் தட் இஸ் 2ன்னு வச்சுக்கோங்க. 2 பை 0 அப்படின்னு வருது அப்படின்னா 2 பை 0 வேல்யூ நம்ம சொல்ல முடியுமா? நோ, அதோட வேல்யூ நாட் டிஃபைன்டு ஓகேங்களா. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனுடைய டினாமினேட்டர் என்னவாக இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது. நமக்கு நார்மலாகவே வந்து ஃப்ராக்ஷனை பற்றி படிக்கும்பொழுது ரேஷனல் நம்பரை பற்றி படிக்கும்பொழுது பி பை கியூ ஃபார்மேட்டில் இருக்கணும். அண்டு கியூவோட வேல்யூ என்னவாக இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். 0வாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஃப்ராக்ஷன் வந்து என்னவாக இருக்கக்கூடாது, டினாமினேட்டர் 0வாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் மைனஸ் 9 இருக்குது. இது வந்து எப்போ 0 ஆகும் அது ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ இதோட வேல்யூ எப்போ 0 ஆகும், எக்ஸுக்கு பதிலாக 9 சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா 9 மைனஸ் 9 0. அப்போ டினாமினேட்டர் 0 கிடைக்கிறோம். அப்போது எக்ஸுக்கு வந்து 9 சப்ஸ்டியூட் பண்ணால் அதோட வேல்யூ வந்து நாட் டிஃபைன் ஆகிடுது. அப்போது அந்த ஃபங்க்ஷனோட டொமைன் வேணும் அப்படின்னா எந்த வேல்யூ மட்டும் விட்டுறணும், 9 மட்டும் விட்டுறணும். மீதி எல்லா வேல்யூஸ்க்குமே என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக 9 சப்ஸ்டியூட் பண்ணும்போது மட்டும் என்ன கிடைக்காது, ஆன்சர் கிடைக்காது. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ அதோட டொமைன் வந்து எப்போ டிஃபைன் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்டு ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸப்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 இன் ஆர். ஏன் ரியல் நம்பரில் சொல்கிறோம், எந்த வேல்யூ வேணாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகேங்களா. அதனால தான் ஆர் நம்பர் சொல்கிறோம். ஆர் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஆரில் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைக்காது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 ஓகேங்களா. அப்போ 9 மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ்லையுமே ஆரில் கூடிய எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதனால் டொமைன் வந்து நம்ம ஈஸியாக ரைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. தேர்ஃபோர் டொமைன் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு எல்லா ஆறுமே வரும், ஆனால் அதில் எதை மட்டும் விட்டுறணும், 9 மட்டும் விட்டுறணும் ஓகேங்களா. எலமெண்ட் 9 அவ்வளோதான், ஆர் மைனஸ் செட் ஆஃப் எலமெண்ட் 9. ஸோ இந்த ஆறுன்ற செட்டிலேருந்து எந்த எலமெண்ட்டை மைனஸ் பண்ணிடுறோம், 9 மட்டும் எடுத்துறோம் ஓகேங்களா. இதுதான் டொமைன். ஓகே, செகண்ட் ஒன்று பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 டிவைடட் பை 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ இதுவும் வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ ப்ரீவியஸ் சம் மாதிரி தான் ஃப்ராக்ஷனல் ஃபார்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நியூமரேட்டர் வேல்யூ எப்போ 0 ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதுமானது ஓகேங்களா. ஸோ இங்கே டினாமினேட்டர் எடுத்துக்கோங்க, 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 வந்துச்சு. ஓகே, அப்போது இதோட வேல்யூ எப்போ இன்வாலிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1 இங்கே -1 வந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ 4x ஸ்கொயரோட வேல்யூ -1 ஆகுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்கொயர் நம்பர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸுக்கு ப்ளஸ் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் ப்ளஸ் வேல்யூ கிடைக்கும். எக்ஸுக்கு மைனஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும், அதுவும் ப்ளஸ் தான் மாறிடும். அப்போது எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் இதில் தான் கிடைக்கும், ப்ளஸில் தான் கிடைக்கும். இதில் வராது, மைனஸில் வரவே வராது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பார்ட்டு ஃபுல்லாக பாசிட்டிவ், இதுவும் என்னது பாசிட்டிவ். ரெண்டையும் ஆட் பண்ணால் சம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் சம் நம்பர்ஸ் தான் கிடைக்கும், 0 ஆகவே ஆகாது. அப்போது இதோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லிடலாம், ஆர் மட்டும்தான் ஓகேங்களா. எல்லா வேல்யூக்குமே என்ன கிடைக்கும், ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்டு
P of x is defined for all values of R. ஓகேங்களா, எல்லா வேல்யூஸ்க்குமே கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். Therefore domain of P of x is சிம்பிளாக சொல்லிடலாம் R மட்டும்தான். ஓகேங்களா, இதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். ஓகே, தேர்டு சம் பார்க்கலாம். root of x minus 2, that is g of x. g of x is equal to root of x minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ ரூட் வந்துட்டாவே நமக்கு வந்து என்னென்னு தெரியும், ரூட்டுக்குள்ளார மைனஸ் வரக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் எந்த மாதிரியான ரூட் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார மைனஸ் வேல்யூ வந்தது அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்போ கியூப் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வரலாமா? மேபி வரலாம். ஓகேங்களா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஸ்கொயர் ரூட்டில் வரக்கூடிய நம்பர் பாசிட்டிவில் தான் இருக்கணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 16 அப்படின்னா இந்த 16 வந்து என்ன பண்ணலாம், 4 × 4 அப்படின்னு ரைட் பண்ணலாம். இல்லைன்னா -4 × -4 அப்படின்னு ரைட் பண்ணலாம். பட் இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும், +16 தான் கிடைக்கும். -× -+, 4 4s are 16, 4 × 4 16. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆன்சர் வந்து பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறோம் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார மைனஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் ஒரே ஒரு நம்பர் கொடுத்து அதில் என்ன வரக்கூடாது, மைனஸ் வரக்கூடாது. ஓகேங்களா, சரி. கியூப் ரூட்டுக்குள்ளார மைனஸ் வரலாமா? வரலாம். ஏன்னா -27 அப்படின்னு வச்சுக்கோங்க. கியூப் ரூட் ஆஃப் -27 ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துடுச்சு. அப்போ இதோட ஆன்சர் வந்து நாட் டிஃபைன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இது கியூப் ரூட். இப்போ கியூப் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வரலாம்னு நான் சொல்லியிருக்கேன். எப்படி வரும், இந்த -27 எப்படி ரைட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா -3 × -3 அப்படின்னு ரைட் பண்ண முடியும். -× +, +× -, 3 3s are 9, 9 3s are 27. அப்போ இதோட ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3 கிடைக்கும். கியூப் ரூட் ஆஃப் இதோட ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும், -3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் கியூப் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வரலாம் மேபி. பட் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்ன வரக்கூடாது, மைனஸ் வரவே கூடாது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா g of x is equal to square root of x minus 2 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார இதோட ஆன்சர் வந்து என்ன வரக்கூடாது, மைனஸில் போகக்கூடாது. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே வந்து மைனஸ் கிடைக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ் -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸில் வந்து 2 வந்து மைனஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக, அப்போ எக்ஸ் பிக் நம்பராக இருக்கணும், 2 விட பிக் நம்பராக இருக்கணும். கரெக்டாக, எக்ஸோட வேல்யூ 2 விட பிக்காக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணும் பொழுது நமக்கு பாசிட்டிவில் கிடைக்கும். ஆனால் எக்ஸோட வேல்யூ 2 விட ஸ்மாலாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும், மைனஸில் போயிடும். கரெக்டாக, இப்போ எக்ஸ் பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 - 2 அதோட ஆன்சர் என்ன கிடைக்கும், -1 அப்படின்னு ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 2 விட கம்மியாக சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் தான் ஆகும். 2 விட எக்ஸோட வேல்யூ அதிகமாக சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ்னு ஆன்சர் கிடைக்கும். கரெக்டாக, அப்போ இதோட வேல்யூ வந்து எப்போ இன்வாலிட் ஆகும், 2 விட கம்மியாக இருக்கும் பொழுது. கரெக்டு தானே? எஸ், அதான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். when x <2, இதோட ஆன்சர் என்ன, இதோட மீனிங் என்ன, எக்ஸோட வேல்யூ 2 விட கம்மியாகும் பொழுது, எக்ஸோட வேல்யூ 2 விட கம்மியாகும் பொழுது என்ன ஆகும், we have x minus 2 is negative. x minus 2 ஓட வேல்யூ என்ன ஆயிரும், நெகட்டிவ் ஆயிரும். அப்போ ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்துருச்சுன்னா என்ன கிடைக்கும், that is root of, which implies, okay, root of x minus 2 is imaginary. புரியுதுங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ 2 விட கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 ஆன்சர் என்ன மாறிடும், நெகட்டிவில் கிடைக்கும். அப்படி நெகட்டிவில் கிடைச்சதுன்னா இமேஜினரி ஆயிடும். ஓகேங்களா, ஓகே. அப்போ இதோட டொமைன் வந்து எப்படி ரைட் பண்ணலாம், எக்ஸை விட 2 கம்மியாக இருக்கு இல்லையா, அதாவது x <2 இருக்கு இல்லையா, எந்த வேல்யூஸ் எதுவுமே வராது. அப்போ இதை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் வரணும் இல்லையா. ஓகே, எப்படி ரைட் பண்ணுறேன்னு பாருங்கள். therefore domain of g of x is equal to, அப்போ எக்ஸோட வேல்யூ 2 இருக்கலாம் அல்லது 2 விட அதிகமாக தான் போகணும், 2 விட கம்மியாக வரக்கூடாது இல்லையா. ஓகே, ஸோ எப்படி ரைட் பண்ணி கேர்ஃபுல் லிசன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட், இதோட மீனிங் என்ன நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்படி போட்டால் என்ன அர்த்தம், 2க்கு ஈக்குவலாக இருக்கலாம். இது ஜஸ்ட் வந்து என்னது, ஸ்டார்டிங் நம்பர் இல்லையா, 2க்கு ஈக்குவலாக இருக்கலாம், 2 விட அதிகமாக இருக்கலாம்னு அர்த்தம். இப்போ எது வரைக்கும் போகலாம், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். கரெக்டாக, இப்போ பாருங்கள், x <2, 2 விட கம்மியான வேல்யூ எதுவுமே வரக்கூடாது. அப்போ இங்கே எடுத்துக்கோங்க, இது ஸ்டார்டிங், இது எண்டிங்.
2க்கு ஈக்குவலாக அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னா 2க்கு ஈக்குவலாக இருக்கலாம், 2 விட அதிகமாக போகலான்னு அர்த்தம். கரெக்டாக? 2க்கு ஈக்குவல், 2 விட அதிகமாக, எது வரைக்கும் போகலாம்? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். கரெக்டாக? அவ்வளோதாங்க டொமைன். புரிஞ்சு இல்லையா? ஓகே. 4th ஒன், h of x is equal to x plus 6. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்குது, x plus 6 அப்படிங்கிற நம்பர். நியூமரேட்டர் கிடையாது, ஃப்ராக்ஷனல் பார்ட் கிடையாது, ஸ்கொயர் ரூட் கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு லீனியர் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு வந்து எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் x plus 6ஓட ஆன்சர் கிடைக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் -6 போட்டோன்னு வச்சுக்கோங்க. -6 + 6 0. 0ங்கிறது ஒரு வேல்யூ, நமக்கு நல்லாவே தெரியுது. டினாமினேட்டரில் தான் 0 வரக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனால் இங்கே ஒரு நம்பர் 0, 0ன்றது 0 தான். கரெக்டு தான் இல்லையா? ஓகே. அப்போது -6 போட்டால் 0 வருது, 0 போட்டால் 6 கிடைக்கும், 7 போட்டால் 7 + 6 13 கிடைக்கும். ஸோ எந்த நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் நமக்கு x plus 6ஓட ஆன்சரை வந்து என்ன பண்ண முடியும்? ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். therefore h of x is defined for all values of x in R. ஓகேங்களா? ஆரில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ்க்குமே நம்ம என்ன பண்ண முடியும்னா வேல்யூஸ் வந்து டிஃபைன் பண்ண முடியும். therefore domain of h of x is R. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஈஸியாக புரிஞ்சிருச்சுங்களா? அவ்வளோதாங்க சார். யூனிட் எக்ஸசைஸோட கம்ப்ளீட் ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.